Thank you very much. Thank you. Now I invite Muthuswamy sir onto the stage, please. Muthuswamy sir. இந்த விருது வழங்கும் விழாவை மிகவும் சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரீச் அகாடமியின் நிறுவனரும் இந்த ரீச் அகாடமியின் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சுரேஷ் சார், சிவா சார், சுரேஷ் சார், சிவா சார், செந்தில் சார், சதீஷ் சார், பிரகாஷ் சார் அனைவருக்கும் நன்றி. போன வருஷம் இந்த விருது வழங்க விழாவிற்கு நடக்கும்போது என்னுடைய மகள் முன்வரிசையில் உட்கார்ந்து மாணவராக பார்த்துட்டு இருந்தா. இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து நிற்கிறா. அதுக்கு முக்கிய காரணம் இந்த நிறுவனம் தான். தலைமுறையை மாற்றக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. எங்களுடைய தலைமுறை விவசாய கூலி, ஒரு விவசாய கூலியாக தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போது டாக்டர் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா அப்படின்னா என்னுடைய மூத்த மகளும் இந்த கல்லூரியில் இந்த அகாடமியில் படித்தவ தான், ஏஎம் ஜெயஸ்ரீ என்று. அவள் இப்போ சென்னை சித்த மருத்துவக் கல்லூரியில் ஃபைனல் இயர் படிக்கிறாள். அது இல்லாமல் அவங்க அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அத்தனை மாணவர்களுக்கும் செக்ரட்டரியாக இருக்கா. ஓல் காலேஜ் செக்ரட்டரியாக இருக்கா. அப்போ இந்த கல்லூரி படிப்பு மட்டும் இல்லை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது, பணிவை கற்றுக் கொடுக்குது, தன்னம்பிக்கை கற்றுக் கொடுக்குது, தைரியத்தை கற்றுக் கொடுக்குது, ஒரு முழு மனுஷனாக உருவாக்குது. ஒரு மண்ணாங்கட்டி போல் இருந்த என் மூத்தவ ஒன்றுமே தெரியாது, ஆனால் இன்றைக்கி எல்லா அரசியலும் பேசுகிறா, எல்லா இதுவும் பேசுகிறா போல். இன்றைக்கி ரீசெண்டாக வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு புத்தக வெளியீட்டு விழா பண்ணாங்க. அதாவது மருத்துவ புத்தகம் வெளியிட்டார் அவர். அதுக்கு வந்து மருத்துவ மாணவர்களை, சிறந்த மாணவர்களை 4 பேரை தேர்ந்தெடுத்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அந்த காலேஜ் என் மகளையும் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து சுரேஷ் சார், சிவா சார், செந்தில் சார், இவங்க 3 பேர் தான். அவங்க படிப்பு மட்டும் இல்லை, ஒழுக்கத்தை சொல்லித்தராங்க, பணிவை சொல்லித்தராங்க, அடக்கத்தை சொல்லித்தராங்க, எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. இந்த நிறுவனம் எங்கள் பகுதியில் இல்லை. நான் வந்து சென்னையை தாண்டி 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து இங்கே வரேன். இந்த நிகழ்ச்சிக்காக நான் நேற்று மதியம் மாலை 6 மணிக்கு கிளம்புனேன். இங்கே வந்து 10 மணிக்கு தான் என்னால் வர முடிஞ்சுது. உங்களை நீங்களாம் கொடுத்து வச்சுங்க. ஏன்டா அப்படின்னா எல்லாம் 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்க. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்துடலாம். என் மூத்த மகளை இங்கே படிக்க வைக்கும்போது கொரோனா பீரியட் அது. அதாவது ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும், திடீர்னு கிளாஸ் மூடுவாங்க. ஸ்கோடு வந்துச்சு, உன் பொண்ணை வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்வாங்க. அப்போ பஸ்ஸு கிடையாது. அங்கேருந்து நான் வந்து ஒரு கார் பிடிச்சி வந்து, நான் அதாவது இங்கே ஃபீஸ் கட்டின தொகையை விட நான் வந்து போன செலவு தான் எனக்கு அதிகம். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அதுக்கு பலனா என் குடும்பத்தில் 2 மருத்துவர்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. என் உயிரை காப்பாற்றி கொடுத்தா என் பொண்ணு. எனக்கு வந்து போன வருஷம் இதே டிசம்பர் 28, இன்றைக்கி 30, போன டிசம்பர் 28 எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்க. ஹார்ட் அட்டாக்குன்னா எனக்கு தெரியாது. ஏன்டா அப்படின்னா எனக்கு வந்து மார்பு வலிக்கலை, எதுவுமே இல்லை. ஆனால் வேர்த்துச்சு. நைட்டு 1 மணி ஃபுல்லாக வேர்த்து. அப்புறம் என்னை யார்கிட்ட சொல்லலை, பயந்துட போகிறாங்க. எங்கள் பசங்கள்லாம் காலேஜில் இருக்காங்க. என் மனைவி கிட்ட சொல்லலை. காலையிலேருந்து நான் அப்போ டாக்டரை பார்க்குறேன். அவர் ஒரு இசிஜி எடுத்து, உனக்கு நேற்று வந்து ஹார்ட் அட்டாக்குங்க, சைலண்ட் கில்லருங்க, சைலண்ட் அட்டாக் வந்திருக்கு, நீங்கள் இமிடியட்டாக இப்போவே நீங்கள் வந்து சென்னை மருத்துவமனைக்கு போனோம், நானே ஆம்புலன்ஸ் பிடிச்சி அனுப்பிச்சி விட்றேன்னு உடனே ஆம்புலன்ஸ் பிடிச்சி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் சென்னையில் போய்ட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறேன், அம்மா இதுமாரி வந்திருக்கேன், பதட்டப்படாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு. அங்கே போன பிறகு ஸ்கேன் பண்ணுறாங்க, ஒன்றுமே, அந்த இசிஜி எடுக்கிறாங்க, அந்த டாக்டர் ஒன்றுமே இல்லைன்றாரு. அப்புறம் எங்கள் பொண்ணு சொல்கிறா, இல்லைங்க நான் கார்டியா சர்ஜனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னடான்னா இந்த ரீச்சில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டான்லியில் அங்கே டாக்டராக படிச்சுட்ருக்காங்க. என் பொண்ணு உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க நீங்கள் வாங்க, அந்த பாப்பா பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த பாப்பா கூப்பிட்ட உடனே நேராக வந்தது. இவங்க 2 பேரும் பேசுனாங்க. டீன் கிட்ட போய் பேசுனாங்க. அங்கே ஒரு 2-3 எக்கோ இசிஜி எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தாங்க வந்திருக்கு, நீங்கள் இம்மிடியட்டாக இப்போவே அட்மிட் ஆகணும் அப்படின்னாங்க. அப்புறம் அட்மிட் ஆகணும். அங்கேருந்து இங்கே இந்த ரீச்சில் படித்த தமிழ்நாட்டில் இருக்கிற 36 மருத்துவக் கல்லூரிலையும் படிக்கிறாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும். என் பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுகிறாங்க. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிச்சு
இது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலான்னு. அப்போ என் கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுது. ஏன்னா எங்களுக்கு அதாவது இந்த அளவுக்கெல்லாம் வந்து யாரும் எங்களுக்கு சப்போர்ட்டு கிடையாது. ஒரு மருத்துவ உலகத்தில் எல்லா டீனுக்கிட்ட பேசுகிறாங்க, எல்லா மருத்துவ கொள்ளையர் இந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த மருத்துவ மாணவி வந்து அவங்க டீன்கிட்ட காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசி ஒரு முடிவு எடுத்து இவங்களுக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணலாம் அப்படின்னு இவங்களே முடிவு எடுக்கிறாங்க. இங்கே படித்த ஸ்டூடெண்ட்டுங்க முடிவு எடுத்து ஆஞ்சியோ மறுநாள் ஆஞ்சியோ பண்ணுறாங்க. அதுக்கு என்னடா காரணம்னா அதுவும் இந்த மருத்துவ மாணவர் தான். இங்கே ரீச்சில் படித்த மருத்துவ மாணவராக அங்கே படித்ததுனால அவங்க பெரிய டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. நேராக போய் உட்காந்து பெரிய டாக்டர்கிட்ட பேசி அண்ணன் மறுநாள் அது எனக்கு முன்னாடி வந்து 10 நாள் இருக்கிறவங்களாம் ஆஞ்சியோ பண்ணலை. எனக்கு அண்ணன் மறுநாள் காலையிலே வந்து 10 மணிக்கு ஆஞ்சியோ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கான் என் பொண்ணு. அது காரணம் இந்த நிறுவனம் தான். இந்த நிறுவனத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த சிஓஓ நிறைய விஷயங்கள் சொன்னார். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து நெகட்டிவாக பண்ணவங்க, அது 100க்கு 100 உண்மை. என்னை சார்ந்து என்னுடைய மாமா இவங்கெல்லாம் நிறைய வசதி வாய்ப்போடு இருக்காங்க. ஆனால் என் மகள் வந்து டாக்டர் வாங்கிட்டாங்கன்னு அவங்க வந்து வேளாண்மையில் படிக்க வச்சாங்க. அது வந்து வருஷத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய். அவங்களால பயிற்சியில் தேர முடியல. நீட்டில் எக்ஸாம் 150 மார்க் தான் எடுத்தாங்க. நான் என் மகள் 475 மார்க் எடுத்தான் கிருத்தியா. அந்த பெருமை இந்த அகாடமியாக தான் சாரும். அதுக்கு முக்கிய காரணம் நல்ல மனித நேயத்தோடு இருக்கிற இந்த சிஓ, இந்த நிர்வாக குழு, ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அர்ப்பணிப்போடு செய்வாங்க. 5 வருஷமாக இந்த அகாடமி எனக்கு தெரியும். ரொம்ப அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய ஒரு அகாடமி. எங்கள் பகுதியில் இல்லைன்றது ரொம்ப வருத்தம். இந்த பகுதியில் இருக்குது, நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும். உங்கள் சுற்றி உள்ள மக்களுக்கு, இப்போ படிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லணும். இந்த மருத்துவ மாணவர்கள் மேற்கொண்டு நல்ல முறையாக படித்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உடைய அத்தனை மருத்துவக் கல்லூரிகளில் இங்கே இருந்து இந்த குடும்பத்தை மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனத்திற்கு கோடான கோடி நன்றி.